இலக்கியம் படி இதயம் விரியும் சங்கத்தமிழ் கலைஞரின் உரை. தேனாக சொட்டும் தேலாக கொட்டும். தேனாக சொட்டுமா, ஆனால் தேலாக கொட்டுமா? தோழி, என்னடி நேற்று விடியும் மட்டும் வளையல் சத்தம்? எத்தனை கொடுத்தான்? 100 1000? நீ பெற்ற முத்தம் இமை மூட முடியாமல் நான் பட்ட பாடு கொஞ்சமா? இடிமுழக்கம் எழுப்பியதே அதுவும் ஒரு மஞ்சமா? சத்தம் போடாத ஒரு கட்டில் வாங்க உன் வீட்டில் என்ன பஞ்சமா? இடி முழக்கம் எழுப்பியதே அதுவும் ஒரு மஞ்சமா? சத்தம் போடாத ஒரு கட்டில் வாங்க உன் வீட்டில் என்ன பஞ்சமா? சத்தியமாய் சொல்லடி தலைவி, என் மீது உனக்கு ஏது மஞ்சமா? திண்ணையில் ஒருத்தி படுத்திருக்கிறாள் என்பதும் தெரியாதா? திருமணமாகாத பருவமங்கை அவள் என்பதும் புரியாதா? ஒரு நாள் மட்டுமே இந்த உலகம் இருக்கும், ஒரு நாள் மட்டுமே இந்த உலகம் இருக்கும் என்று கணக்கிட்டு இன்ப திருநாள் முழுவதையும் நடத்தி முடித்து விட்டீரே. வாழ்க வாழ்க. ஒரு நாள் மட்டுமே இந்த உலகம் இருக்கும் என கணக்கிட்டு இன்ப திருநாள் முழுவதையும் நடத்தி முட்டிவீரே. வாழ்க வாழ்க. இருந்தாலும் என் உயிர் பாவாய் என்று கேட்பாயா? இரவு விருந்துண்ட மகிழ்ச்சியிலே எனக்கும் சிறிது செவி கொடுப்பாயா? மாம்பழம் இனிக்குது என்று மரத்தோடு பிடுங்கலாமா? மலர் மனம் இனிமை என்று கொடியோடு பெயர்க்கலாமா? அள்ளி பருகி நீரை தாகம் தனித்தலின்றி ஆற்றின் வெள்ளத்தோடு வீழ்ந்து அழுந்தி அறிவுடையோர் மிதப்பதுண்டோ? வெள்ளத்தோடு வீழ்ந்து அழுந்தி அறிவுடையோர் மிதப்பதுண்டோ? இன்பத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று என்னை எடுத்திருந்து பேசாமல் எதுவும் அளவு மீறினால் எழுகின்ற துன்பத்தை பற்றி தொலைநோக்கில் சிந்தித்திடுக. தோழி, உங்கள் இருவர் நன்மைக்கே சொல்லுகின்றாள் என கொண்டிடுக. தோழி சொல்றா, உங்க 2 பேருடைய நன்மைக்கு தான் சொல்றேன் அப்படின்னு. இரும்பினால் வார்த்ததல்ல மாந்தர் மேனி, எனவே கரும்புதான் காம இன்பம் எனினும் அதனை விரும்பும் போதெல்லாம் கண்டபடி சுவைத்து திளைத்தால் துரும்பு போல் இழைத்து போகும் ஆண் பெண் வடிவிரண்டும் வளைந்து கூனி. கரும்புதான் காம இன்பம் எனினும் அதனை விரும்பும் போதெல்லாம் கண்டபடி சுவைத்து திளைத்தால் இரும்பு போல் இழைத்து போகும் ஆண் பெண் வடிவிரண்டும் வளைந்து கூனி. உடற்கூறு வல்லுநர் என் பாட்டியம்மை அவர் பிறர்க்கு உரைக்கின்ற வாழ்க்கை முறை ஒளிந்திருந்து தினமும் கேட்டு நான் உணர்ந்து கொண்ட உண்மையைத்தான் என் உற்ற தோழியாம் தலைவி உனக்கு சொன்னேன். 6 திங்களுக்கு மேலாக உணவிடுத்து அகலாமல் உன் ஆளன் அருகில் தானே இருக்கின்றான். அப்படி என்னடி வந்தது நேற்று மட்டும் தோழி? உங்கள் இருவரையும் அணை போட்டு தடுக்கத்தான் அவசரமாய் கூவியதோ கோழி? தலைவி சொல்றார், கூவியது நிச்சயமாய் கோழி இல்லை என்பதை என் ஆவி நிகர் கண்ணாளன் நன்றாக புரிந்து கொண்டு குரல் மாற்றி உன் தோழிதான் இப்படி குறும்புத்தனம் செய்கின்றாள் என கூறிவிட்டான். அந்த திரள் மரபன் பிடிக்குள்ளே சிக்கிவிட்டால் குரல் பாட்டின் ஈரடி போல் இணைந்துதான் கிடக்கத் தோன்று வரும். குரல் பாட்டின் ஈரடி போல், மேலவரடி கீழடி, குரல் பாட்டின் ஈரடி போல் இணைந்துதான் கிடக்கத் தோன்றும். அதுவும் அறம்பொருள் இரண்டும் கடந்த இன்பத்து பால் என்னும் போது அவனை புறந்தள்ளி பிரிந்து வரல் எனக்கு ஆகின்ற காரியமா? புறந்தள்ளி பிரிந்து வரல் எனக்கு ஆகின்ற காரியமா? காலம் இன்னும் இருக்குதடி கண்மணியே கதிர் மலர, காலம் இன்னும் இருக்குதடி கண்மணியே கதிர் மலர என கூறி கோலம் வரைந்தான் விரல் நுனியில் என் உச்சி முதல் உள்ளங்கால் வரையில். புறம் தள்ளி பிரிந்து வரல் எனக்கு ஆகின்ற காரியமா? காலம் இன்னும் இருக்குதடி கண்மணியே கதிர் மலர என கூறி கோலம் வரைந்தால் விரல் நுனியில் என் உச்சி முதல் உள்ளங்கால் வரையில். விரல் பட்டால் யாழின் நரம்போடு இசைதானே துடிக்கும். அவன் கரம்பட்டு சுக உலக சுற்றுலாவில் பறந்தேன். இதுவரையில் காணாத இன்பத்தில் என்னை நானே மறந்தேன். காலை கதிர் உதித்த பிறகு தானடி அந்த கல்வனின் செயலுக்கெல்லாம் காரணத்தை அறிந்தேன். காலையில தான் அறிந்தான். இமை 4 இதழ் போல கவ்விக்கொண்டு இமை 4 அதுல இமை 4 2 தானே? 1 1 2 2 2 4 4 இதழ் போல கவ்விக்கொண்டு அவனளித்த சுவைமுத்தம் அத்தனையும் தேனூரிய கற்கண்டு இடைவளைத்து கொடி போல அவன் தோல் மீது சுற்றி கொண்டான். இனி அனுப்பொழுதும் என்னை பிரியாதே என அவனை நான் பற்றி கொண்டேன். கொடி போதுமடி பொற்கொடியே, எனக்கு நீ போதை ஏற்றி விடாதே. பிரிந்தென்னை பொருள்திட போயுள்ள காதலன் வரும் வரையில் பொறுத்திருக்கும் என் மனதை வருத்தெடுத்து தொலைக்காதே. என்னை வாட விட்டு வேடிக்கை பார்க்காதே. களிப்பில் ஆடும் காண மயிலாகி, இதான் களிப்பில் ஆடும் காண மயிலாகி எதையும் ஒளிப்பின்றி உன்பால் உரைத்து விட்டேனடி. களிப்பில் ஆடும் காண மயிலாடி எதையும் ஒளிப்பின்றி உன்பால் உரைத்து விட்டேனடி. கண்ணயர்ந்து நீ இரவெல்லாம் தூங்காததை அவனோடு விண்ணுயர்ந்து பறந்ததாலே நான் உணர முடியவில்லை.
தலைவி என்றும் தோழி என்றும் தகுதி பிரித்து நாம் பழகவில்லை. இதான் பண்பு, இதான் பண்பு. தலைவியும் தோழியும் அப்படின்னு நினைச்சு நம்ம பிரித்து பழகலை. அலைகடல் போல் பறந்ததென்றோ நமது நட்பு, அலைகடல் போல் பறந்ததென்றோ நமது நட்பு. அதனாலே மன்னித்திடுக. விடியும் வரை நேற்றிரவு மட்டும் இன்ப விளையாட்டு ஏன் என்று வினவினாயே, அதற்கு நானும் தான் விடை கிடைக்காமல் போட்டேன். நீ கேட்டுட்ட, எனக்கு விடை கிடைக்கல. எனினும் விருந்து வலிய வலிய வரும்போது வீணில் அருந்தாமல் தட்டி கழிக்க மனமின்றி இரவுக்கு வாழ்த்து சொல்லி இடைவிடா உறவுக்கு இணையளித்து சுகம் கண்டேன். கிழக்கினில் சூரியன் எழுந்தபின் தானே வழக்குக்கு மாறாக இரவு நடந்த கதைக்கு விளக்கத்தை புரிந்து கொண்டேன். மனக்கலக்கத்தால் தவித்து நின்றேன். தோழி சொல்றா, புதிர் போட்டுக்கொண்டே இருக்கின்ற தலைவி, கதிர் வந்த பின்னர் கவலை ஏன் உனக்கு? எதிர் நின்ற இரவெல்லாம் ஈடு கொடுத்த நீ இப்போது அதிர்கின்ற அளவுக்கு கொண்ட காரணம்தான் என்ன? அதோ பாரடி அவனை வேல்முனையை துடைத்து கூரேற்றியவாறு வீரர்களை அழைத்து விரைவுபடுத்துகின்றான். மயிர்பியில் சூட்டி மணியை மணிவித்து மலையொத்த தோல் இரண்டை குலுக்கிக் கொண்டு ஆடவர்க்கிடையே ஒரு அடலேறு போல கேடயத்தை தாங்கி என்னை நோக்கி வருகின்றான். இச்சையில்லை உன் மீது, இச்சையில்லை உயிர் மீது என்ற துணிவுடனே கச்சை கட்டி கவசம் பூண்ட அந்த காளையனை காண்க. அவனை பாரு, இரவெல்லாம் துயில் கொள்ளாத உன் கண்ணால் பாருடி. நீ தூங்கல, உன் கண்ணால பாரு. இனி எந்த கண்களுக்கு தூக்கமுண்டோ கூறடி, நீ என் கண்களுக்கு தூக்கமுண்டோ கூறடி. பறந்துபட்ட தீயினால் காடலிய பாளையாய் மாறிவிட்ட நிலங்கடந்து இருந்துவிடினும் இந்நாடு காப்போம் என்ற உறுதியுடன் உற்றாரை துறந்து செல்லும் படைவீரர் பல்லாயிரத்தோர் நடந்து செல்கின்றார் போர்க்களம் நாடி. அவனும் விரைந்து வருகின்றான் விடையேற்க எனை தேடி. புரிந்ததா உனக்கு இப்போது? இரவு அவன் புரிந்திட்ட செயலுக்கெல்லாம் பொருள் விளக்கம். இன்ப வெள்ளத்தில் மிதந்தாக எனை கடிந்து எரிந்து விழுந்தாயே என்னை பார்த்தோழி. இமையிரண்டில் வெள்ளம் கரை புரண்டு, இமையிரண்டில் வெள்ளம் கரை புரண்டு என் இருவிழியின் பாவைகளும் மறைந்துருண்டு இரவு கண்ட இன்பமெல்லாம் செலவு கணக்காகி, இரவு கண்ட இன்பமெல்லாம் செலவு கணக்காகி வரவு கணக்கில் துன்பம், செலவு கணக்கு வரவு கணக்கில் துன்பம். தொகையா இப்போதே வரப்போகும் காட்சியினை பார். தப்பாது நடந்ததடி நான் கணித்த குறிப்பு. நாடகத்தை நன்றாக நடத்தியுள்ளான் விடியும் மட்டும் என் ஆடக பொன் மேனியினை ஆறத் தழுவி அமுதம் ஊட்டிய பின் இடர் விளைத்து பிரிந்து சென்று என் நெஞ்சத்தை பிழிந்தெடுக்க சுடர்முகம் தூக்கியவன் சூழ்ந்து வரும் பகை எதிர்க்க கிளம்பி விட்டான். நாளைக்கு காலையில் போறேன், அதனால ராத்திரி பூரா சுவைச்சிருக்கேன் அவனே. இதான் வேலை. பகை நடத்த போகின்றேன் கண்ணே, பகைவர்களின் சூழ்ச்சியினை சுக்குநூறாய் உடைத்தெறிந்து வாகி சூடி உனை வந்து காணுகின்றேன் பெண்ணே, விடை கொடுப்பாய் மானே என்பான். அவன் பேச்சென்னவோ தேனாகத்தான் சொட்டும், ஆனால் என் இதயத்தில் அது தேளாக வன்றோ கொட்டு. பொருள் அந்த தலைப்புக்கு வந்துட்டான் பாருங்க. அவன் பேச்சென்னவோ தேனாகத்தான் சொட்டும், ஆனால் என் இதயத்தில் அது தேளாக வன்றோ கொட்டும். பறந்துபடு கூறியேறி காணம் நைப்ப மரம் தீயுற்ற மகிழ்தலை காட்டு ஒதுக்கு அறம் வெஞ்சுரம் இறந்தனர் மற்றவர் குறிப்பின் கண்டி சின்யானே. நெறிப்பட வேலும் இலங்கு இலை துடைப்ப பலகையும் பீலி சூட்டி மணி அணி பவ்வே பண்டினும் நனிபல அழிப்ப இனிய வந்ததென்று போலும் தோழி நொந்து நொந்து எழுது எழில் உன் காண்பாவை அழிதரு வெள்ளம் நீந்தும் நாளே. பாருங்க, எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன மழையில் நனைந்து, எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன அனல் காற்று உடலில் பட்டு, ஆகிவிட்டன மழையில் நனைந்து, எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன அனல் காற்று உடலில் பட்டு, எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன ஆனி மாதத்து வெயிலில் பொசுங்கி, எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன நிலா காயும் இரவில் ஊர் சுற்றி, எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன குளிரில் நடுங்கி பற்கள் கடகடத்து, இவற்றை பகைவர்கள் என்று நினைத்து இவற்றை நாம் விரோதம் பாராட்டுகிறோம். ஏன் இப்படி செய்கிறோம்? வணக்கம்.